ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தாவீது இவ்விதமாக அந்த ஆண்டவருடைய கூடாரத்தை அவன் வாஞ்சித்ததிலே நாம் ஆச்சரியப்படுவதற்கில்லை அல்லவா? அவனுடைய இருதயம் தொய்ந்திருக்கும் பொழுது அவன் சொன்னான், ஆண்டவரே, உங்களுடைய கூடாரத்திலே வந்து நான் தங்குவேன் என்பதாக. ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவருடைய கூடாரம், தேவனுடைய ஆலயம் மறுக்கப்பட்டிருக்கின்றதா? அவருடைய ஆலயத்தை அசட்டை பண்ணி வைத்திருக்கின்றீர்களா? உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்களா? நிச்சயமாக ஆண்டவருடைய ஆலயத்திலே நிச்சயமாக சில சிறப்பான ஆசீர்வாதங்கள் உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோம். அங்கு நாம் போய் அவரை தொழுது கொள்கின்ற பொழுது விசேஷித்த சில ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு என்று நாம் பார்க்கிறோம். அதனால தான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டுவிடக்கூடாது என்று அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படி உங்களுக்கு வசதிகள் இல்லாவிட்டால் நிச்சயமாக இப்பொழுது நான் குறிப்பிட்ட ஆம், நம்முடைய ஆலயமாகிய இந்த சரீரத்துக்குள்ளே நம்முடைய தேவன் வாசமாயிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு தன்னை ஒரு ஆலயமாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே நமக்குள்ளே இருக்கின்ற ஆண்டவரோடு கூட நாம் உறவாடலாம், அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே போய் நாம் தஞ்சம் புகுந்து கொண்டு அவருக்குள்ளே நாம் பாதுகாப்பாக இருக்கலாம். ஆகவே இந்த 2 சத்தியங்களை நாம் இந்த நாளிலே ஏற்றுக்கொண்டு நாம் முன்னோக்கி போவோமா? தொடர்ந்து ஒரு பாடலை நாம் கேட்க போகின்றோம். அந்த பாடலுக்கு பின்னர் நான் உங்களுக்காக மன்றாடுகின்ற பொழுது நீங்கள் என்னோடு கூட இணைந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த சோதனை எனக்கு என்று இயேசுவை நோக்கி புலம்புவதே, பொல்லாங்கினாலே ஒரு நாளும் உன்னை சோதிப்பதில்லை என்கின்றாரே. பொல்லாங்கினாலே ஒரு நாளும் உன்னை சோதிப்பதில்லை என்கின்றாரே. கலங்கிடாதே, பதறிடாதே, கலங்கிடாதே, பதறிடாதே. கர்த்தர் இயேசு உன் சொந்தமல்லோ, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன எந்தன் இயேசுவே. இயேசுவை நீயும் நேசிக்கையில் எல்லாமே நன்மையாய் மாறிடுமே. இயேசுவை நீயும் நேசிக்கையில் எல்லாமே நன்மையாய் மாறிடுமே. இயேசுவை அறியா காரியமெதுவும் என்றுமே உன்னை அணுகிடாதே. இயேசுவை அறியா காரியமெதுவும் என்றுமே உன்னை அணுகிடாதே. கலங்கிடாதே, பதறிடாதே, கலங்கிடாதே, பதறிடாதே. கர்த்தர் இயேசு உன் சொந்தமல்லோ, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன எந்தன் இயேசுவே. உலகத்தின் முடிவு காலம் வரை உன்னோடு இருப்பேன் என்றவரே. உலகத்தின் முடிவு காலம் வரை உன்னோடு இருப்பேன் என்றவரே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன எந்தன் இயேசுவே.
அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மோடு எப்போதும் இருக்கின்ற ஆண்டவர் நமக்குண்டு. அவரை நாம் ஏற்றுக்கொண்ட நாள் முதலாய் அவர் சொல்லுகிறார், நான் இனி உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் சொன்னால் சொன்னபடியே செய்கிற தேவனாயிருக்கிறார். ஒருவேளை நாம் அவரை விட்டு விலகி விடலாம், நாம் ஒருவேளை அவரை விட்டு நாம் போய்விடலாம். ஆனால் அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தின்படியே நம்மோடு கூட என்றென்றுமாக இருப்பதாக வாக்கருளி இருக்கின்றார். குறிப்பாக நான் ஆரம்பத்தில் சொன்ன காரியம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஆகவே இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு தம்முடைய பெயரின்படி, தம்முடைய நாமத்தின்படியே நம்மோடு கூட இருக்கின்றபடினாலே நாமும் காரிய சித்தி உள்ளவர்களாக மாற முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகள் நம்மை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆம், இந்த வழியிலே நாம் தொடர்ந்து அவரை நோக்கி பார்ப்போமா? ஆம், எங்கள் பரலோக தகப்பனே, ஐயா, இதோ இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு கூட இந்த நேரத்தில் இணைந்திருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஒவ்வொருவரையும் நீங்கள் பார்க்கிறீர்களே, அதற்காக நன்றி ஐயா. அவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் போராட்டங்கள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமே தகப்பனே. யார் யார் என்னென்ன கஷ்டங்கள் கூட போயிருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்ப இந்த நாளிலே இவர்களுக்கு நீங்கள் ஒரு காரியத்தை சொன்னீர்களப்பா, அதாவது நீங்கள் அவர்களுக்கு ஒரு கூடாரமாக இருப்பதாக. ஆம் பரம தகப்பனே, உங்களுடைய ஆலயம் எங்களுக்கு எப்பொழுதும் தஞ்சம் தருகின்ற ஒரு இடமாக, நீங்கள் எங்களோடு கூட உறவாடுகின்ற ஒரு இடமாக இருப்பதாகவெல்லாம் எங்களுக்கு வாக்கருளினீர்களே. ஆகினாலே பரம தகப்பனே, யார் யாருக்கெல்லாம் ஒரு ஆலயத்திலே போய் உங்களை தரிசிக்கக்கூடிய வணங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் அதை அசட்டை பண்ணாமலப்பா ஐயா, அங்கே போய் ஆண்டவா உங்களுடைய ஆசீர்வாதங்களை அவள் பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கட்டும் பரம தகப்பனே. உங்களுடைய வீட்டை நாங்கள் அசட்டை பண்ண வேண்டாம் ஐயா. சங்கீதக்காரன் 122 சங்கீதம் 1 சொன்னானே, ஆம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்பதாக. காரணம் ஐயா, உங்களுடைய வீட்டுக்கு வருகிற பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டப்பா. அங்கு வருகிற பொழுது அங்கே எங்களுடைய சகல தேவைகளும் சந்திக்கப்பட முடியுமே. ஆகினாலே பரம தகப்பனே, இதோ இந்த நாளிலே கூட அப்போ அநேகர் இந்த தீர்மானத்தை எடுத்து இனி கிரமமாக ஒழுங்காக தகப்பனே ஐயா உங்களுடைய ஆலயத்திலே போய் உங்களை தரிசிக்கத்தக்கதான கிருபையை இந்த அடியார்களுக்கு நீங்கள் கொடுக்க வல்லவராக இருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அதே நேரத்தில் நாங்கள் அப்போது தியானித்த பிரகாரமாக சில பேருக்கு ஆண்டவரே சுகையினத்து நிமித்தமாகவோ அல்லது வேறு வசதியினங்களினாலேயோ அப்பா கிரமமாக உங்களுடைய ஆலயத்தில் வந்து உங்களை தரிசிக்க முடியாவிட்டாலும் அப்பா அவருடைய சரீரத்தையே நீங்கள் ஒரு ஆலயமாக்கி வைத்திருக்கிறீர்கள். அங்கே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அங்கே நீங்கள் வாசம் பண்ணி உலாவிக் கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல தகப்பனே ஐயா, எங்களுடைய ஆண்டவராக இயேசுவும் எங்களுக்கு ஒரு ஆலயமா இருக்கிறார் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீர்கள். ஆகவே தகப்பனே, இந்த 2 விதத்திலையும் நாங்கள் உங்களை அணுகி பரம தகப்பனே அப்பா உங்களுடைய கூடாரத்திலே வந்து நாங்கள் சதா காலமும் தங்குகிற மக்களாய் காணப்படுகின்ற பொழுது எவ்வளவு பெரிய விடுதலையை நாங்கள் அனுபவிக்க முடியுமே. ஆகினாலே பரம தகப்பனே, இதோ இந்த அருமையான அடியார்கள் யாவரும் இந்த நேரத்தில் அப்படியாக உங்களிடத்திலே வந்து அப்பா உங்களோடு உறவாடி தங்களுடைய வாழ்க்கையின் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி அப்பா உங்களுக்குள்ளே சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்திருக்க, ஒரு விடுதலையின் வாழ்வை வாழ்ந்திருக்க நீங்கள் கிருபை புரிய வல்லவராக இருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி கூறி இந்த அடியார்கள் யாவரையும் இந்த நேரத்தில் உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து விட்டேன் பரம தகப்பனை. பொறுப்படுத்தி விட்ட தயவுக்காக நன்றி 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 ராஜா. இந்த காரியங்கள் யாவற்றையும் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலேயே ஏறெடுத்து நிற்கிறோம் எங்கள் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுதாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆலயமாக இருக்கின்றார் என்பதை மறுபடியும் ஞாபகம் மூட்டி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக என்று உங்களுக்கு வாழ்த்தல் கூறி உங்களிடமிருந்து நன்றியோடு கூட விடை பெற்றுக் கொள்கின்றேன்.